பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கடுங்காரமான வெடியுப்பு திராவகம் இறக்குறதுக்கு எப்படி இறக்கணும், அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இது 2 பதிவாக வரும். ஏன்னா இது ஒரு பெரிய வேலை, அதனால் 2 பதிவாக வரும். அதுக்கு தேவையான பொருள்களை முதல்ல ஒரு பதிவாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி இறக்குறோம் அப்படின்றது 2வது பதிவாக பார்த்துக்கலாம். சரி, இப்போ இதுக்கு தேவையான முதல் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெடியுப்பு 350 கிராம், அதாவது 10 பலம் வெடியுப்பு. வெடியுப்பு ஒரு 10 பலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா படிகாரம். படிகாரம் வந்து 875 கிராம். படிகாரம் வந்து 875 கிராம், அதாவது 25 பலம் படிகாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சவுட்டு உப்பு. நம்ம வெடியுப்பு காய்ச்சும் போது அதில் வரக்கூடிய ஒரு உப்பு சவுட்டு உப்பு. இந்த உப்பு 350 கிராம், வெடியுப்போட அளவுக்கு சம 350 கிராம் சவுட்டு உப்பு. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பூநீர் சுண்ணம். சுண்ணம் செஞ்ச பூநீர் 35 கிராம். பூநீர் சுண்ணம் ஒரு 35 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்காரம். வெண்காரம் வந்து ஒரு 70 கிராம் வெண்காரம். அடுத்தது இந்துப்பு ஒரு 35 கிராம். இந்துப்பு ஒரு 35 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நவாச்சாரம். நவாச்சாரம் ஒரு 70 கிராம் நவாச்சாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை உப்பு. எலுமிச்சை உப்பு ஒரு 35 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வளையல் உப்பு. வளையல் உப்பு ஒரு 35 கிராம். அடுத்தது சூடம் ஒரு 35 கிராம். சூடம் வந்து ஒரு 35 கிராம். இது வந்து தவுட்டுப்பு. நம்ம முதல்ல பார்த்தது சவுட்டுப்பு, இது வந்து தவுட்டுப்பு. இந்த தவுட்டுப்பு வந்து நம்ம சாதாரண சாப்பாட்டு உப்பை வந்து சுத்தி பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து கிடைக்கிற ஒரு வகையான உப்பு தவுட்டுப்பு. அது ஒரு 35 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னபேதி. அன்னபேதி வந்து 70 கிராம். அன்னபேதி வந்து 70 கிராம். அடுத்தது வாழைக்கட்டை சாறுல, வாழையுடைய கட்டை, அந்த வேறு கட்டை இருக்கும் இல்லையா, அந்த சாறுல காய்ச்சி எடுத்த 5ஆம் காய்ச்சல் வெடியுப்பு 10 பலம் 350 கிராம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டு உப்பு. நம்ம சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற அந்த உப்பு ஒரு 35 கிராம். அடுத்தது பச்சைன்னு சொல்லக்கூடிய பச்சை துருசு அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சைன்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து ஒரு 35 கிராம். இந்த பச்சை வந்து ஒரு 35 கிராம். நல்லா பார்த்துங்க, இதுதான் பச்சை. இது ஒரு வைப்பு சரக்கு. இது வந்து 35 கிராம். இது இப்படி தான் வைப்பு வச்சு நம்ம வரும்போது இந்த மாதிரி வரும். இது வைப்பு சரக்கு. இது ரொம்ப நாள் ஆச்சு, நான் முன்னாடியே வச்சது. இந்த பச்சை வந்து 35 கிராம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடுங்கார கல் சுண்ணம். கடுங்கார கற்சுண்ணம், தாளிக்காத கடுங்காரமாக இருக்கக்கூடிய நல்ல காரம் இருக்கக்கூடிய கல் சுண்ணம். நீங்கள் இது செய்ய தெரிஞ்சால் செஞ்சுக்கங்க. அப்படி இல்லைனாலும் சாதாரணமாக கிடைக்கிற கல் சுண்ணாம்பு, தாளிக்காத கல் சுண்ணாம்பு பொடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது ஒரு 35 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவ உப்பு. சிவன் உப்புன்னு சொல்லுவாங்க. நெருப்புக்கு எதுக்குமே அசையாத ஒரு உப்பு. இந்த உப்பு ஒரு 35 கிராம்.
இது ஓரளவுக்கு வாதிக வைத்தியர்களுக்கெல்லாம் தெரியும். இது ஒரு 35 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுன துருசு, துருசு கட்டுன துருசு, அது ஒரு 35 கிராம். அப்புறம் ரொம்ப முக்கியமான பொருள், இது பொதுவாக யாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இது வந்து கடல் கல் உப்புன்னு சொல்லக்கூடிய உப்பு. இது நம்ம நிறையா இருக்குது. இதுலேருந்து 35 கிராம் நம்ம உடச்சி எடுத்துக்கணும். இது 1 கிலோ பக்கம் இருக்குது. இதிலேருந்து நம்ம 35 கிராம் வந்து கடல் கல் உப்பு எடுத்துக்கணும். சரியா? கடல் கல் உப்பு நல்லா பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரசம் வந்து நல்லா மின்றது உங்களுக்கு தெரியும். இதான் அந்த கடல் கல்லுப்பு, சித்தர்கள் சொன்ன கல்லுப்பு. இதுதான். இது இயற்கை கிடைக்கிறது. நம்ம வைப்புலையும் வைக்கலாம். அந்த முறைகள்லாம் பின்னாடி வரும். இது வந்து கடல் கல்லுப்பு. இதுல இருந்து 35 கிராம் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுக்கார சுண்ணம், கடுங்கார சவுக்கார சுண்ணம். இது வந்து சவுக்கார சுண்ணம். சரியா? சவுக்கார சுண்ணம் அது ஒரு 35 கிராம். எந்த ஒரு வாத வேலைக்கும் போகும்போது நமக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் வேணும். துருசு, முப்பு சுண்ணம். அந்த முப்பு சுண்ணம் இது நிறையா இருக்குது. நம்ம இதில் இருந்து முப்பு சுண்ணத்துலேருந்து 35 கிராம் முப்பு சுண்ணத்தை வந்து நம்ம எடுத்து சேர்க்கணும். நம்ம ஒரு வேலை வந்து செய்கிறோம்னா, வாதத்துக்கு கொண்டு போகிறோம்னா, அது திராவகமோ ஜெயநீரோ சுண்ணமோ கட்டோ கலங்கோ செந்தூரமோ எது செய்கிறோம்னாலுமே இந்த துருசு வந்து முப்பு வந்து தேவை. அந்த முப்பு சுண்ணம் இதிலேருந்து 35 கிராம் நம்ம வந்து முப்பு சுண்ணம் எடுத்துக்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் சிவந்த நீர். இது தயார் பண்ணுற முறை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த நீர் இது எலுமிச்சம்பழ சாறில் செய்கிறது தான். இந்த சிவந்த நீர் வந்துட்டு ஒரு 150 ml. இந்த சிவந்த நீர் வந்து ஒரு 150 ml. இதுதான் நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து கடுங்காரமான வெடியுப்பு தீநீர் இறக்க போகிறோம். வெடியுப்பு திராவகம் இறக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ காமிச்சாச்சு. இனி இதை வச்சு நம்ம எப்படி வேலை செய்கிறோம் அப்படின்றது அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் காளி.